சீதாபதி சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் श्री राम नाम संगीतम की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानकी कांत स्मरणम जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभ शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परमबाहवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய போர் நடக்கிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடியனுக்கு போனேன். பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் போய் ஒரு ட்ரெயின் இடத்துக்கு போனேன், ஒரு இடம் போகிறதுக்கு. அப்போ போகும்பொழுது அதுக்கு முன்னாலே ஒருத்தர் ஒரு டிவோட்டி எனக்கு ஒரு அன்பளிப்பாக டக்குன்னு ஒரு 100 ரூபாய் எடுத்து எனக்கு கொடுத்தாரு அன்பளிப்பாக. நம்ம உபன்யாசம் பண்ணுறோம் இல்லையா, அதனால் ஒரு அன்பளிப்பாக டக்குன்னு ஒருத்தர் 100 ரூபா கொடுத்தாரு. அந்த 100 ரூபா சரின்னு சொல்லிட்டு வேணாம் எவ்வளோ சொன்னாலும் கேட்காம என் பாக்கெட்டில் 100 ரூபா வச்சுட்டார். சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போது அதை தவிர்க்க முடியல என்னால். இல்லை வேணாம்னு சொன்னால் கூட கேட்காம அவர் எப்போவுமே என்னை பார்த்தாருன்னா ஏதாவது 100 200 அப்படியே கொண்டு கொடுத்துருவார் எனக்கு. நம்ம பகவத் சேவையில் இருக்கிறதுனால சரி தவிர்க்க முடியாமல் வாங்கிட்டேன். அப்போது நான் நேற்று என்ன பண்ணேன், இதை 2 நாள் முன்னாடி கொடுத்தாரு அந்த காசு. 100 ரூபா அப்படியே வச்சுருந்தேன். அவர் அப்புறமா நேற்று என்ன பண்ணேன், நேற்று பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்போது அங்கே ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு பெண், அவள் பார்த்துக்கு பிச்சை எடுத்துன்னு இருக்கா. பிச்சை எடுத்துன்னு இருக்கா, ஆனால் யாருமே பிச்சை போடலை. எல்லாருக்கும் கெஞ்சிருக்கு, அம்மா தாயன்ட்டு ஐயா யாராவது கொடுங்கய்யா, காசு கொடுங்கய்யா அவள் பிச்சை எடுக்கிறா. பாட்டுக்கு யாருமே பிச்சை போடலை. நான் பார்த்தேன், சரி நமக்கு கொடுத்தார் இல்லையா ஒரு அன்பர், அந்த 100 ரூபா நம்ம இவளுக்கு கொடுத்துடலாமா அப்படின்னு யோசித்தேன். ஏதோ 10 ரூபா கொடுப்பாங்க, 20 ரூபா கொடுப்பாங்க, இல்லை 10 ரூபாவோ 5 ரூபாயோ கொடுப்பாங்க, 100 ரூபாயா கொடுப்பாங்க அப்படின்னு யோசித்தேன். சரி பரவாயில்ல கொடுத்துடலாம், பாவம் கஷ்டப்பட்டுக்கின்ற பெண், யாருமே போடலை பிச்சை யாருமே போடலை, நம்மளாவது போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். கொஞ்ச நேரம் யோசித்து அவளை பார்த்தேன். சரி ஃபஸ்ட்டு போடலாமா வேணாம்னு யோசித்தேன். அது யோசித்து அவளை பார்த்தபோது அவள் என்னை பார்த்துட்டு என்ன இவன் நம்மளே முறைக்கிறான் அப்படின்ட்டு தப்பாக நினச்சிட்டா. சரி அப்போ முடிவு எடுத்து சரி 100 ரூபா கொடுக்கலான்ற கிட்ட போகும்போது இப்படி டக்குன்னு ஓடிட்டா. நம்ம அவகிட்ட போக இப்படி போகிறா அப்படி போகிறா அது பண்ணுறா. நாம் தப்பாக பார்க்குறோன்னு நினச்சிட்டு அவள் போகிறாளே தவிர அந்த கையில் 100 ரூபா நோட்டு கையில் மடித்து வச்சுருக்கேன். மடித்து வச்சுட்டு கையில் அது கொண்டு போகும்போது நான் தப்பான கண்ணோட்டத்தோடு அந்த பெண்ணை பார்க்குறேன்னு நினச்சிட்டு அவள் நான் கிட்ட அந்த பக்கம் போகிறா இந்த பக்கம் போகிறா, என்னை விட்டு விலகி போகிறா அவள் அந்த பிச்சைக்கார பெண். அப்போ யோசித்தேன், ஏன் நம்ம காசு கொடுக்கணும்னு போகும்போது தூரம் போயிடுறாளே, நம்ம தப்பாக பார்க்குறோன்னு நினச்சிட்டு இருக்கா போல் இருக்கு
அப்படின்னு நினச்சிட்டு சரின்ட்டு அவன் பார்த்து சரி நான் வந்துட்டேன். யாருமே போடலை, ஒரு 5 ரூபா 10 ரூபா கூட போடலை. நம்ம 100 ரூபா போடலான்னு போகும்போது அவள் விலகி ஓடுறா அப்படின்னா அதான் விதின்றது. அது யாராலையும் தடுக்கவே முடியாது. 100 ரூபா இல்லை, 1000 ரூபா போட்டால் கூட வாங்க மாட்டான். 1000 ரூபா போடணும், நம்ம கையில் 100 ரூபா இருக்குதுன்னு அவளுக்கு தெரியாது. நான் என்ன பண்ணேன், 100 ரூபா நோட்டு மடித்து வச்சுருக்கேன் கையை, உள்ளங்கையில் நான் சொல்ல மடித்து வச்சுருக்கேன். பாக்கெட்லேருந்து எடுத்தேன், அப்படியே மடித்து இருந்தது, அப்படியே சரி கையில் அப்படியே மடித்து வச்சுருக்கேன். அதனால் சரி எடுத்து போய் கொடுக்கலான்ட்டு நான் தூரத்துலேருந்து ஒரு படிக்கட்டுலேருந்து இறங்கி போகிறேன் கிட்ட. ஃபஸ்ட்டு நான் வந்து என்னென்னா கொடுக்கலாமா வேணாவா, இந்த பெண்ணுக்கு இந்த 100 ரூபா கொடுக்கணுமா, ஒரு 10 ரூபா கொடுத்தா போதும், இல்லை ஒரு 5 ரூபா கொடுத்தா போதும், எல்லாமே அப்படி தானே போடுவாங்க பிச்சை, சரி அப்படி அப்படின்னு யோசித்தேன். சில்லறை வேறு பாக்கெட்டில் பார்த்துட்டு அந்த பெண்ணை பார்த்தேன். சரி கொடுல மாணவன் பாவம் இப்போ பிச்சை, ஏன்னா நான் பார்த்தேன் யாருமே பிச்சை போடலை. சரின்னு சொல்லிட்டு பட்டு சரி பிச்சை போடலாம் பார்த்தா நான் அந்த பெண்ணை பார்க்குறத அது தப்பாக பார்க்குறேன்னு நினச்சிட்டு அது மாதிரி விலகி ஓடுறான். டக்குன்னு என்னை பார்த்துட்டு டக்குன்னு முகத்தை திருப்பிட்டு அந்த பக்கம் போனான். சரி சொல்லிட்டு நம்ம காசு கொடுக்கலான்னு கிட்டே போனால் ஓஹோ இவன் தப்பான எண்ணத்தோடு வராமல் போல இருக்குன்னு நினச்சிட்டு இப்படி ஓடுறா அப்படி ஓடுறா, வேறு தூரம் போயிட்டான். இது தான் விதின்றது. அப்போது அவர்கள் பிச்சை எடுத்து இன்றைக்கி நான் படி அளக்கக்கூடாது அப்படின்னு நான் பகவான் எழுதி வச்சுருக்கான் தலையில். அப்படின்னும் போது நீ அவங்களுக்கு கொடுத்து அவங்கள இன்றைக்கி அவங்க பழுப்பு மூட்டிடுவியா? பண்ணிட முடியுமா? அந்த விதியை மாற்றிட முடியுமா? மாற்ற முடியாது. நாமளே நினச்சி 100 ரூபா இல்லை, இந்த 1000 ரூபா கொண்டு நினச்சோட கொடுக்க முடியாது. அவர்கள் அதுக்கான தகுதிகளை பெறவில்லை இன்னும். அப்படியே கஷ்டப்பட்டு யாராவது 10 ரூபா 20 ரூபா ஒரு 2-3 பேர்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி. அதான் சொல்கிறேன், ஒரு 20 ரூபா 30 ரூபா. இப்போது அவளுக்கு அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் மறுபடியும் யாருன்னா காசு கேட்டால் மிஞ்சி போனால் 10-20 கிடைக்கும். அவ்வளோதான் நான் படி அளந்துருக்குது. நீ 100 ரூபா கொடுத்துட்டா எப்படி அப்படின்னு பகவான் தலையில் எழுதி வச்சுருக்கான் பாருங்கள். அதனால் விதி வலியது, அதை மாற்றவே முடியாது. யாருக்கு பகவான் என்ன எழுதி வச்சுருக்கானோ அந்த பெண்ணு என்னை தப்பாக நினச்சிட்டு என்னை விட்டு விலகி ஓடினதுனால நஷ்டம்தானே அடைந்தா இல்லையா? அதுதான் காரணம். அது எதுக்காக சொல்ல வரான் இந்த கதைன்னா, இப்படி தான் எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லதை கெட்டதாக நினச்சிண்டு கெட்டதை நல்லதாக நினச்சிண்டு தன் விதியின்படி, அதுதான் விதி, அந்த விதியானது போக்கின்படி வாழ்க்கை நடத்தி துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். அதனால் பக்தர்களை உதாசீனப்படுத்திட்டு அபக்தர்களை தூக்கி தலைமலை வச்சுட்டு வாழ்ந்ததால் நம்ம என்ன சாதித்தோம்? பக்தர்களை எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பக்தர்களை உதாசீனப்படுத்திட்டு, நல்லது செய்ய வர பக்தர்களை உதாசீனப்படுத்திட்டு அவர்களை அவமதிச்சுட்டு, அதுக்கு பிறகு அபக்தரில் பக்தி இல்லாதவர்களிடத்தில் நாம் போய் ஆசிரியித்து என்ன லாபத்தை அடைவோம் சொல்லும் பார்க்கலாம். அங்கே பக்தியும் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. அதான் விதின்றது. இப்படி துர்பாக்கியசாலிகள் அந்த பிச்சை எடுக்கக்கூடிய பெண் கட்சி வரைக்கும் பிச்சை எடுத்து தான் வாழணும்னு இருக்குது பாருங்கள் அவளுக்கு. அவள் இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு 100 ரூபா கிடச்சதுன்னா அவளுக்கு இன்றைக்கி சாப்பாட்டுக்கு போதும். அவளுக்கு அவள் கையில் குழந்தெல்லாம் வச்சுட்டு இல்லை, சாதாரண ஒரு பெண்ணு சாதாரணமாக போய் பிச்சை எடுக்கிறான். ஆனால் இதுதான் விதின்றது. நாமளே 100 ரூபா இல்லை 1000 ரூபா கொடுக்க போனால் கூட அவள் வாங்கியிருக்க மாட்டான் அன்றைக்கி. ஏன்னா அவள் தலையில் அன்றைக்கி படி அளக்கலை. அவளுக்கு பணம் வரவு எங்கேயோ அப்படியே மிஞ்சி போய் யாருன்னா 10-20 கொடுத்துருப்பாங்க. அன்றைக்கி ஒரு 10 ரூபா 20 ரூபா தான் கிடைக்கணும்னு அவள் தலையில் எழுதிக்குது. 100 ரூபாலாம் நம்ம கொடுத்தா வாங்க மாட்டான், வாங்க விடாத விதியானது. அப்படி பண்ணிட்டோம், புறம்பே தள்ளிட்டோம். அப்போ நான் யோசிக்கிறேன், இது மாதிரி என் வாழ்க்கையில் சந்தித்தவர்கள் என்னை தப்பாக நினச்சிண்டு என்னை ஒதுக்கி தள்ளினாங்க. சில பேர்கள் அவர்கள் அதனால் நல்லா இருக்காங்களா அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம்தான் படுறாங்க.
நம்ம நல்லது தான் சப்தாகம் வைக்கலாம் வீட்டில் அப்படின்னு நம்ம நல்லது தான் போய் சொல்லியிருக்கோம், நல்ல விஷயந்தான் பண்ணியிருக்கோம். ஆனாலும் அவர்கள் நம்ம தப்பாக நினைத்து கொண்டு ஒரு க்ஷேமத்தையும் சாதிச்சுக்கல போய் வாழ்க்கையில். நான் கண் கூட பார்க்குறேன். அதனால் மரணம்ன்றது எல்லாருக்கும் நேரம். ஜாதஸ்ய துருவோ மிருத்யுஹோ அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் ஜாதஸ்ய துருவோ மிருத்யுஹோ, பிறந்தவர்களுக்கு மரணம் நிச்சயம். ஒரு படத்தில் சொல்வார் கர்ணன், பொய்யுடம்பு போய்த்தானே ஆக வேண்டும் தாயே அப்படின்னு குந்தி இடத்துல சொல்கிறார், தன்னுடைய அம்மா இடத்துல கர்ணன் சொல்கிறான். அது சொல்லுவார், நான் இருந்தால் அர்ஜுனனோட 5 புத்திரர்கள் உனக்கு, அர்ஜுனன் இருந்தால் கர்ணன் என்னோட 5 புத்திரர்கள் உனக்கு எந்த குறையும் கிடையாதுமா, உனக்கு எப்பொழுதுமே 5 புத்திரர்கள் அப்படின்ட்டு குந்தி தேவிகளை சொல்லுவார் கர்ணன். அந்த படத்தில் வருது அப்படி, கர்ணன் படத்தில். அது மாதிரி விதி யாராலையும் மாற்ற முடியாது. 5 புத்திரர்கள் தான் இருக்கணும், ஆனால் 6 புத்திரர்கள் குந்தி தேவிக்கு. கர்ணனோட 6 புத்திரர்களோட வாழக்கூடாது, நீ 5 புத்திரர்களோட வாழணும்னு உன் தலையில் எழுதியிருக்கு. அது என்னமா மாற்றிட முடியாது, மாற்ற முடியாது. அப்போது சொல்கிறார், பொய்யுடம்பு போய்த்தானே ஆக வேண்டும். இந்த உடம்பு பொய்யான உடம்பு தானே. வெந்த சோறும் நொந்த காய்களும் தோற்றடித்த பையடாது. வெந்த போன சாப்பாடை சாப்பிட்டு நொந்து போன காய்களை சாப்பிட்ட இந்த உடம்பு, இது எப்படி இந்த நித்தியதா, இந்த தேகம் எப்படி அழியாமல் இருக்கும்? காலையில் வெடிச்ச அன்னம் மாலையில் ஊசி போகுது இல்லையா? அதே சமயத்தில் அழுகி போகக்கூடிய தக்காளி, கத்திரிக்காய் எல்லாம் செய்யணும் இல்லையா சமையலில். அவைகள்லாம் சாப்பிட்டு அன்னத்தினால சோத்தாடு அழிச்ச சுகர் தானே இந்த உடம்பு. இதில் என்ன ஏதாவது இரும்பாலான துடுப்பு சாமான்கள், அதெல்லாம் இதில் உள்ள அங்கங்கள்லாம் எல்லாம் கல்லில் நல்லா இரும்பில் ஆனது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு எல்லாம் தோல், ரத்தம், மாம்சம், செதை இவைகள் நிறைஞ்சது தானே இந்த தேகம். இது என்னம்மா எவ்வளோ நாள் நல்லாயிருக்கும்? இதில் பழுதடையும் வாய்ப்பு உண்டு இல்லையா? அப்போது நிலையற்ற இந்த தேகம், ஆனால் இதில் நிலைத்த சுகத்தை தேடுகிறோம். இது நித்தியமாக இருந்துடும் அப்படின்றதுக்காக, அந்த தேகத்தை போஷிக்கிறதுக்காக, தேகத்தை புஷ்டிப்படுத்துறதுக்காக என்ன பிரயத்தனம் பண்ணாலும் நடக்கவே நடக்காது. ஏன்னா தேகம் அனித்தியமானது, ஆத்மா தான் நித்தியமானது. ஆத்ம லாபத்தை தேடிக்கத்தான் நீ பிரயத்தனம் பண்ணமே தவிர தேக லாபத்தினால தேடிக்கிறதுனால ஏமாந்து தான் போகும். சில பேருக்கு ஒரு நாள் இந்த உடம்பு, அதான் பொய்யுடம்பு போய்த்தானே ஆக வேண்டும். ஒரு நாள் இந்த உடம்பு 6 வயசில் போயிடுது, 10 வயசில் போகுது, 53 வயசில் போகுது, 54 வயசில் போகுது, 60 வயசில் போகுது, 70 வயசில் போகுது, 100 வயசில் போகுது. இது துர்லபம் மானுஷ ஜென்ம ததபி அத்ருவம் அர்த்ததம். இது அத்ருவம், நிலையற்றது இந்த தேகம். ஆனால் அர்த்தம் உள்ளது. என்ன அர்த்தம்? கிருஷ்ண பக்தி, ஆத்மலாபத்தை தேடித்து கொள்ளக்கூடிய அர்த்தமுள்ள ஜென்மா மனுஷ ஜென்மா. அதனால் துர்லபம் மனுஷ ஜென்மா. இந்த மனுஷ ஜென்மா ரொம்ப ரொம்ப துர்லபம். ஆனால் அது கிடைச்சி நீ குடும்பம், குழந்தைக்குட்டி, இது அதுன்னு சொல்லி நீ ஏமாந்து போகிற. தேகாபத்திய கலத்ராதிஷு ஆத்மசைன்யேஷு அசத்ஸ்வபிகி தேஷாம் பிரமத்துவ நிதனம் பஷ்யன்னபின பஷ்யதி. அவர்கள் நிமித்தமாக கவனக்குறைவாக ஏமாந்து போய், இப்படி தானே நம்ம மூதாதையர்கள்லாம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருந்துட்டு குடும்பத்திலிருந்து செத்து போனாங்க அப்படின்னு நம்ம பார்த்தும் கூட நாமளாவது ஆத்மலாபத்தை தேடிக்கணும்
அப்படின்னு உணராமல், பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறோமா, பஷ்யன் நபி ந பஷ்யதி, உணராமல் இருக்கிறோமா. அப்படி ஒரு ராஜானுடைய கதை வருது பாகவதத்தில். இது நிறைய சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. பாகவதத்தை விட ஒரு சிறந்த பாட புத்தகம், நம்ம வாழ்க்கை பாட புத்தகம் வேறு எதுவுமே கிடையாது. அதில் சித்திரகேதுன்னு ஒரு ராஜா, அவனுக்கு பல மனைவிகள் இருக்கிறாங்க. அந்த சித்திரகேது ராஜாவுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. புத்திர பாக்கியம் இல்லாததுனால ரொம்ப வருத்தப்படுறான் அந்த சித்திரகேது. நல்லா புரிஞ்சுங்க, புத்திர பாக்கியம் இல்லைன்னா கம்முன்னு போயிடணும். சரி, ஓகே, இனிமேல் நம்ம சன்னியாசம் வாங்கிக்கலாம், அழகாக பகவான் அடையிறதுக்கான பாகவத தர்மத்தை அனுஷ்டிக்கலாம். ஏன்னா பகவான் எதையுமே நமக்கு மைனஸாக கொடுக்கவே மாட்டான். ஆனால் நம்ம கொடுத்த விஷயம் அது மைனஸாக எடுத்துக்கிறியா இல்லை அதை ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிறியான்றது உன் மனசை பொறுத்து தான் இருக்கே தவிர, சூழ்நிலைகளும் உனக்கு கொடுத்த அந்த உனக்கு எந்த சூழ்நிலை கொடுத்தானோ அந்த சூழ்நிலையை சாதகமாக்கிக்கிறதோ அல்லது பாதகமாக்கிக்கிறதோ அது உன் மனசை பொறுத்து தான் இருக்குது. ஒரு புத்திரன் கொடுக்கலன்னு சொன்னால் பகவான் பெரிய கருணை காட்டியிருக்கான். இப்போ நான் புத்திரன் இல்லை, ஆனால் புள்ளைய நினச்சி கவலைப்பட வேண்டியதில்லை, அழகாக மோட்ச மார்க்கத்தை தேடிக்கலாம் அப்படின்னு போயிடணும். இப்போ பாகவத மகாத்மியத்தில் ஆத்மதேவர்களை எதி சன்னியாசியானவர் சொல்கிறார், அப்பா புத்திரனால் சுகஹீனம், புத்திரனால் நன்மை நடந்து, துஷ்ட புத்திரனாக பிறந்துட்டா என்ன பண்ணுறது? யார் அது அங்கனுக்கு வேணும்னு பிறந்தானே அது மாதிரி பிறந்துட்டா என்ன பண்ணுறது? நல்ல பிள்ளை தான் பிறப்பான்னு நிச்சயம் கிடையாதுப்பா. அதனால் சந்நியாசோ சர்வதா சுகம் அப்படின்ட்டு அந்த எதி சொல்கிறாரு. இது பாகவத மகாத்மியத்தில் வருது, ஆத்மதேவருக்கு சொல்கிறார். அதனால் புத்திர பாக்கியம் இல்லைன்னு கவலைப்படாத, உனக்கு சந்நியாசம் கொடுக்குறேன், நீ சன்னியாசியாக இருந்து கொண்டு பாகவத தர்மத்தை கடைப்படி, பகவத் பக்தியில் சந்தோஷமாக இரு, நீ மோட்சத்தை அடைக்க முயற்சி பண்ணு அப்படின்னு அந்த எதி சொல்லியும் அந்த ஆத்மதேவர் என்ன சொல்ல, சந்நியாச சுஷ்க ஏவகி, சந்நியாசமானது ஒரு வறண்ட வாழ்க்கை. எனக்கு புத்திர பௌத்திர சமத்தை, எனக்கு பிள்ளை பேரம் பேத்தி இவங்களோட கொஞ்சம் கொள்ளாவதுன்னு ரொம்ப பிடிக்குது. அதனால் சரசோலோகி, அதான் ரசமுள்ள வாழ்க்கை அப்படின்றார் அவர். யார்? ஆத்மதேவர். இது திருத்த முடியாத ஜென்மம் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு பழத்தை மந்திரிச்சு கொடுக்குறாரு போய் புத்திர பாக்கியத்துக்கு. கட்சியில் பார்த்தா துஷ்ட புத்திரன் தான் கிடைக்கிறார் அவர். இந்த பழத்தினால் நல்ல புத்திரன் கிடைக்குது. ஒரு பசு வயிற்றில் கோகரன் பிறகுறார். கட்சியில் துந்துக்காரின்னு ஒரு புத்திரனை கொண்டு வந்து வளர்த்து அவனால் அடிபடுறார் ஆத்மதேவர். அப்போ தான் அந்த எதி சொல்கிறத உணர்றார், ஆஹா தப்பு பண்ணிட்டோமே, புத்திரனால் சௌக்கியம் மட்டும் கிடைக்குன்னு நினைக்காத, துன்பமும் கிடைக்குன்னு இளமறைவாக காய்மறைவா அந்த எதி சொன்னாரே, நான் கேட்கலையே இப்போ அப்படின்னு சொல்லி உடனே கோகர்ணன் அந்த எதி கொடுத்த பழம்தான் அந்த கோகர்ணன். அது பசு வயத்தில் பிறந்திருக்கு. அந்த கோகர்ணங்கள் உபதேசம் வாங்கிட்டு மோட்சம் அடைகிறார் ஆத்மதேவர். 10வது ஸ்கந்தம் படித்து அப்படின்னு வருது மகாத்மியத்தில். எதுக்கு சொல்ல வரேன்னா, புத்திரனால் சந்தோஷம் மட்டும் கிடையாது, துக்கமும் உண்டாகுன்னு மகான்கள் சொல்கிறாங்கன்னா அது புரிஞ்சுக்கணும். உன் தலையில் எழுதி வச்சுக்குது அடிபடணும்னு. யார்? துந்துகாரிகளை அடிபடணும்னு ஆத்மதேவருக்கு. கஷ்டப்படணும், சொத்து சுகங்கள்லாம் எழுத்து அவனால் பல துன்பங்கள் அனுபவிச்சு துஷ்டபுத்திரன் பிறந்துட்டான் துந்துகாரி. மொத்த சொத்தையும் அழிச்சான். ஆத்மதேவருடைய சொத்து எல்லாம் வேசியினுடைய சங்கத்தினால, துஷ்ட சகவாசத்தினால. பத்தியா இப்போ அனுபவிச்சா? அதான் மகான்கள் சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டான். நம்ம அடிபட்டு உதப்பட்டு துன்பப்படணும்னு வாழ்க்கையில் எழுதி வச்சுருந்தா நல்லவங்க. அதான் சொல்கிறேன், உங்கள் விதி தலையில். இப்போ நான் சொன்னதுலேயே ஒரு பிச்சைக்காரி 100 ரூபா நம்ம கொடுத்தா அவளுக்கு பெரிய விஷயம். அப்போதைக்கு அன்றைக்கி பொழுது போவோம் அவளுக்கு. ஆனால் அதை கூட அவள் தவிர்த்துட்டு ஓடுறான்னா, நம்ம கொஞ்ச நேரம் அது எதுக்குன்னா அந்த காசு கொடுக்கலாமா வேணாமா, 10 ரூபா கொடுக்கலாமா 5 ரூபா கொடுக்கலாமா அப்படி யோசிச்சு சரி இந்த 100 ரூபா கொடுத்துடலான்ட்டு அப்போ கிட்ட போனால் நம்ம தப்பாக பார்க்குறோன்னு நினச்சிட்டு அப்படி ஓடுறா இப்படி ஓடுறா போயிட்டா.
போனால் போயும் போகிறான். சரி சொல்லிட்டு நம்மளுக்கு 100 ரூபா மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடி கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்து அப்புறமா இஸ்கானில் அது பக்தர்களுக்கு உதவுச்சு. எப்படி அந்த காசு கட்சியில் அந்த 100 ரூபா பக்தர்களுக்கு உதவுச்சு. என்னென்னா ஒரு ரத யாத்திரைக்கு போயிருக்கேன். அந்த ரத யாத்திரைக்கு போகும்போது என் கூட 2 டிவோட்டிஸ் வந்தாங்க. அப்போ 20 ரூபா 3 பேருக்கு ஆட்டோக்கு. அதாவது சேலையூர் ரத யாத்திரை நேற்று நடந்தது. சேலையூர் ரத யாத்திரை. அந்த நேற்று நடந்த சேலையூர் ரத யாத்திரைக்கு தான் போனேன். போகும்போது தான் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த பிச்சைக்காரிகளை கொடுக்கலான்னு போனால் இது மாதிரி அவளே ஒதுங்கி போயிட்டான். அப்படின்னு நான் அந்த 100 ரூபா வானான்னு அதை 100 ரூபா கையில் வச்சுருக்கேன்னு தெரியாது, அதை மடித்து வச்சுருக்கேன். சரி கொடுக்கலான்னு போனால் 100 ரூபா பார்த்துருந்தா கண்டிப்பாக நின்றுருப்பா. 100 ரூபா கொடுக்கலான்னு போனால் அவள் விலைக்கு ஓடுறான். நம்ம தப்பாக பார்க்குறோன்னு நினச்சிட்டு சரி போயிட்டான். எதுவும் சொல்ல வரேன்னா அதான் விதின்றது. சரி ஓகே. அப்போ நான் அந்த 100 ரூபா என்னாச்சு, உடனே அங்கே தாம்பரத்துலேருந்து கேம்ப் ரோடு போனோம். கேம்ப் ரோடு போய் அங்கேருந்து சேலையூருக்கு போனோம். அந்த கேம்ப் ரோடு போகிறதுக்கு 20 ரூபா கேட்பான் தாம்பரத்துலேருந்து. அப்போ தாம்பரத்தில் அப்போ 2 டிவோட்டி என் கூட வந்தாங்க. அவங்களுக்கு 3 பேருக்கும் சேர்த்து இந்த 100 ரூபா கொடுத்தேன். அவங்க வந்து 20 ரூபா 60 ரூபா 60 ரூபா எடுத்துனாங்க. 60 ரூபா எடுத்துன பிறகு அப்புறமா நாங்கள் கேம்ப் ரோடுலேருந்து அப்படியே கொஞ்சம் தொலைவு நடந்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் நடந்து அந்த மண்டபத்துக்கு போயிட்டோம். அந்த ரத யாத்திரைக்கு மண்டபம் கல்யாண மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரத யாத்திரை அங்கேருந்து தான் கிளம்புது. அங்கே போயிட்டோம். அவங்க போயிட்ட உடனே அங்கே யாரும் டொனேஷன் பண்ணலாம் அப்படின்னு மிச்சம் இருக்கிற அந்த 40 ரூபாயும் இஸ்கானுக்கு டொனேஷன் பண்ணியாச்சு. அப்போ 100 ரூபா நல்லபடியாக செலவாச்சு பற்றியா பகவான் அப்படி பண்ணிட்டான். எனக்கு ஒருத்தர் அன்பளிப்பாக கொடுத்தாரு 100 ரூபா. அந்த 100 ரூபா வந்து 60 ரூபா பக்தர்களுக்கு செலவாச்சு. 20 40 ரூபா. எனக்கு ஒரு 100 ரூபா மொத்தம் 60 ரூபா பக்தர்களுக்கு செலவாச்சு, ஆட்டோ செலவு. அது பிறகு வந்து அங்கேருந்து அங்கே பார்த்தா டொனேஷன் கேட்டாங்க. 40 ரூபா டொனேஷன் அப்படியே கொடுத்தாச்சு இஸ்கானுக்கு. புரியுதுங்களா? பகவான் நம்ம கொடுத்த காசை பிரயோஜனமாக செலவு பண்ண அவ்வளோதான். அதனால் கர்மவினையை நான் எழுதி வச்சுருக்கேன் அவள் தலையில் இன்றைக்கி படியலக்கூடாதுன்னு. நீ போய் அதை மாற்றிடுவியா? நீ நினச்சா மாற்றிட முடியுமா? முடியாது. அதனால் நம்ம என்ன தான் இறக்கப்பட்டாலும் நம்ம நல்லது நினச்சாலும் அந்த நல்லதை பெற தகுதி இருக்கணுமே பெற்றுக்கொள்பவர்களுக்கு. அது இல்லைன்னா தலையில் தப்பாக எழுதி வச்சுது, தலையில் உனக்கு பட்னியாருன்னு எழுதி வச்சுதுன்னா அது யாரும் மாற்ற முடியாது. அது மாதிரி ஆத்மதேவர் அடிவாகணும் துந்துகாரிகள் அப்படின்னா அது ஒன்றும் மாற்ற முடியும். எதியால் சன்னியாசி பக்தர்களால் மாற்றவே முடியாது. அவங்க என்ன தான் நல்லது சொல்ல வந்தாலும் அவங்க கெட்டது தான் கிரகிப்பாங்க. கட்சியில் பழம் ஒரு நிர்மலமான ஒரு மகாத்மா கொடுக்குற பழம், அந்த பழத்தை சாப்பிட்டா நமக்கு நல்ல புத்திரம் பிறக்கும்னு சொல்லியும் கூட ஆத்மதேவர் துந்துலி சாப்பிட்டாலா அவள் தலையில் விதி. துந்துகாரிகள் அவளும் உதப்படணும்னு இருக்குது. அதனால் பார்த்தா துஷ்டபுத்திரனை தன் தங்கை பிள்ளை கொண்டு வந்து தன் பிள்ளையை வளர்த்தான். இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சு தானே அந்த எதியானவர் சொல்கிறாரு, அப்பா வேணனுக்கு அங்கனுக்கு வேணன்னு ஒரு துஷ்டபுத்திரம் பிறந்தாப்பா அப்படின்னு சொன்னார். அது இளமறைவாக கைமறைவாக சொன்னாரா இல்லையா? உனக்கு அப்படி தான் புத்திரன் வந்து உனக்கு தொல்லைப்படுத்துவான். ஆனால் உனக்கு பார்த்தா சப்த ஜென்மா இது நெய் வச்ச 7 ஜென்மாக்கள் உனக்கு புத்திர பாக்கியம் கிடையாதுன்னு சொல்லிட்டார். அப்போ அது சத்தியம் தானே, அதையே நம்பணும் இல்லையா? இல்லை எனக்கு புத்திர பாக்கியம் ஓணுன்னு கேட்டால் என்ன பண்ணுறது? உன் பிடிவாதத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு வேறு பிளாக்மெயில் பண்ணுறாரு ஆத்மதேவர் குளத்தில் விழுந்து. இதெல்லாம் என்ன இது? ஒரு சன்னியாசி போய் இப்படி பண்ணக்கூடாது இல்லையா? பிளாக்மெயில் பண்ணக்கூடாது. சரி, அதனால் ஒரு பழத்தை மந்திரிச்சு கொடுத்தாரு. ஏன்னா அவர் புத்திர பாக்கியம் இல்லைன்றது நிச்சயம். பழத்தை கொடுத்தாரு. அந்த பழத்தை அவன் மனைவி சாப்பிட்டா தானே புத்திர பாக்கியம் உண்டாகும். அது சாப்பிட போகிறதில்ல. ஒரு பசு சாப்பிட்டு அது கருத்தரிச்சுது. அழகாக நிர்மலமான புத்திரன் கோகர்ணன் பிறந்தான். இதை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம கடைசியில் என்ன பண்ணுறார்? துந்துலியானவள் கடத்தில் விழுந்து உயிரை விட்டுட்டா. ஆத்மதேவரும் கோகர்ணன் சொன்ன பேச்சு கேட்டுட்டு மோட்சத்தை அடைந்தார். பாகவதம் கேட்டு 60 வயசும் பொறுத்து அது 60 வருஷம் பொறுத்து பாகவதம் பற்றி கரையேறினார் ஆத்மதேவர். ஒரு 20-30 வருஷம் 40 வருஷத்துக்கு ஒரு 40 வயசு இருக்கும்.
அந்த சமயத்தில் தான் எதியை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போவே பகவானை அடைஞ்சிருக்கலாமே. அதான் மகான்கள் சொன்னால் எடுபடாது, எல்லாம் பட்டு தேர்னா தான் எடுபடும். வாழ்க்கையில் நல்லா அனுபவித்து கஷ்டங்கள் நஷ்டங்களை அனுபவித்தா தான் பாடம் கற்றுக்குது மக்கள்லாம். அப்படி சித்திரகேதுன்ற ராஜா என்ன பண்ணுறார், தன்னுடைய மனைவிகள் நிறைய பேர் இருக்காங்க, புத்திர பாக்கியம் இல்லை. புத்திர பாக்கியம் இல்லாத போது அந்த சமயத்தில் நாரதரும் அங்கிரசரும் அங்கே வர்றாரு. வந்தவொடனே சேவிச்சார். சேவிச்சு, எப்பா உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னு கேட்குறாங்க. யார்? நாரதர் அங்கிரசன். சித்திரகேது மகாராஜா கைகூப்பி கொண்டு, எப்படிப்பட்ட மகாத்மாக்கள் வந்திருக்காங்க, பரம் பாகவதர்கள், அங்கிரசு, நாரதர்லாம் பிரம்மபுத்திரர்கள், கொஞ்சம் எனக்கு மோட்ச மார்க்கத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கணும் இல்லையா? அதான் நமக்கு எது இல்லையோ மனசு அதுதான் அடிக்கடி தாவிண்டே இருக்கும். அதை அடைஞ்சே ஆகணும், அதை அடைஞ்சே ஆகணும், அதை அடைஞ்சே ஆகணும். இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன், முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு பகவான் எந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தியிருக்கானோ அதையே நம்ம அட்வான்ஸாக எடுத்துட்டு நம்ம அதன் மூலமாக பக்தி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. புத்திர பாக்கியம் இல்லைன்னா என்ன, இப்போது நல்லதாக போச்சு, நல்லா பக்தி ஃப்ரீயாக பண்ணலாம். பிள்ளைகள் இப்போ பெண்ணையோ பிள்ளையோ பெற்றுட்டு அவங்கள வளர்க்கறதுக்கு எவ்வளோ பாடுபடுறாங்க. அவங்கள சம்பாதிச்சு அவங்கள பார்த்து செய்யணும். இது பண்ணால் இந்த பொறுப்புகளில் கவனம் செலுத்துகிறா. கிருஷ்ண பக்தி எங்கே பண்ணுறது? பகவான் கிருஷ்ண பக்தி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃப்ரீ பண்ணி விட்டான் பகவான், புத்திர பாக்கியம் இல்லாமல். அப்படின்னு நினச்சிட்டு சித்திரகேது பக்தி பண்ணியிருக்கலாம்ல. அதுக்கு தானே பகவான் சாதுக்களே அமைச்சிருக்கான். அந்த சமயத்தில் நாரதர் அங்கரசர் அங்கே வந்திருக்காங்க. அவரிடத்துல போய் சித்திரகேதுனாக்க புத்திர பாக்கியம் எனக்கு புத்திரன் வேணும் அப்படின்னு கேட்குறான். அப்பா இந்த சமயத்தில் அவனுக்கு நல்ல உபதேசம் பண்ணால் ஏறல. யார்? சித்திரகேதுக்கு. எனக்கு புத்திரன் தான் வேணுன்றான். இந்த ஆத்மதேவர் தொல்லை பண்ண மாதிரி எனக்கு புத்திர பாக்கியம் தான் வேணும், எனக்கு மோட்சமாக இருக்கும். சந்நியாச சுஷ்க ஏவகி, சந்நியாசம் வறண்ட வாழ்க்கை, அது மாதிரி இது வானா அப்படின்ற மாதிரி தான் இவர் புரிஞ்சிருந்தார். சரி, இதெல்லாம் பட்டு தெரிஞ்சுக்கிற கேஸ், இதெல்லாம் நல்லது சொன்னால் எடுத்துக்காது அப்படின்னு சொல்லி தான் புத்திர பாக்கியத்தை உண்டு பண்ணுறாரு. ஆத்மதேவருக்கு துந்துக்காரு ஒரு எதியான ஒரு பழம் கொடுத்த மாதிரி இவருக்கு போல புத்திர பாக்கியம் உனக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணிட்டார். யார்? நாரதர் அங்கிரஸ் சித்திரகேது ராஜாவுக்கு. அப்போ அந்த சித்திரகேதுக்கு மூத்த மனைவி கிருதத்யுதி அந்த சர்வு சாப்பிட்ட அந்த பிரசாதம் சாப்பிட்ட உடனே அவளுக்கு அழகான ஒரு புத்திரன் பிறந்தான். ஆனால் சொல்கிறார், உனக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். நாரதர் அனுகிரகம் பண்ணார் சித்திரகேதுக்கு, உனக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும், அது சுகத்தையும் கொடுக்கும் துக்கத்தையும் கொடுக்கக்கூடிய பிள்ளையாக பிறக்கும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா அது காதில் வாங்க மாட்டாங்க. புத்திரன் கிடைச்சா போதும், அப்போதைக்கு கிடைக்கிற லாபத்தை தான் பார்க்குறமே தவிர அதனுடைய பின்விளைவுகளை யோசிக்கிறதே கிடையாது. இதுதான் மனுஷ சுபாவம். துக்கத்தையும் உண்டாக்கும், அது ஏன்னு கேட்டுடலாம்ல நாரதர்களை. என்ன சுவாமி துக்கத்தை உண்டாகும் சொல்கிறீங்க, என்ன ஆகும் அப்படின்னு கேட்கல. சுகத்தையும் கொடுக்கும் துக்கத்தையும் கொடுக்கும், நம்மளுக்கு சுகம் கிடைக்குது, துக்கத்தை பற்றி கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் சித்திரகேது ராஜா நாரதுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு புத்திர பாக்கியத்தையும் பெற்றார். மூத்த மனைவி கிருதத்யுதி, அவளிடத்தில் ஒரு அழகான குழந்தை பிறந்தான். இவனுக்கு பல மனைவிகள். இவனுக்கு இந்த ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத குழந்தை பிறந்திருக்கானேன்னு சொல்லி அந்த குழந்தையை கொஞ்சத்துக்கு அடிக்கடி அந்த மூத்த மனைவி இடத்துலே போவான். மற்ற மனைவிகளை கண்டுக்கிறது இல்லை. அவள் பார்த்து அந்த மூத்த மனைவிக்கே செய்வான் எல்லாத்தையும். அப்போ மற்ற சக்களத்திகள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மூத்த மனைவிக்கு இளைய மனைவிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவரெல்லாம் பொறாமப்பட்டு இந்த குழந்தை இருக்கிற அவள் குழந்தை பெற்றுட்டான்னு சொல்லிட்டு அவளிடத்துலேயே கொஞ்சிறாரு இந்த ராஜா, நம்மளை கண்டுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு விஷம் வச்சு கொண்டுட்டாங்க. யார்? இந்த சக்களத்திகள்லாம், சித்திரகேதுனுடைய மற்ற மனைவிகள், இளைய மனைவிகள்லாம் சேர்ந்து விஷம் வச்சு சாவச்சிட்டாங்க. அப்போது அந்த கிருதத்யுதி மூத்த மனைவியானவர்கள் ஓன்னு புலம்பி அழறான். ஏன் புலம்பி அழறோன்னா, நம்ம புத்திரன் இறந்துட்டான்னு சொன்னோன்னே சித்திரகேது தாங்க முடியல. கிடைக்காத புத்திரன் கிடைச்சிருக்கான், இப்போ அந்த குழந்தையும் மறித்து போய் விட்டுரு அப்படின்னு நினச்சா எப்படி இருக்கும்? தாங்கிக்க முடியாது.
புத்திரனே இல்லாத போது அந்தளவுக்கு சோகப்படலையாம். புத்திரன் கிடைச்சி அந்த குழந்தையும் செத்து போச்சுன்னொடனே அந்த வேதனை தான் புத்திர சோகம் தான் தாங்க முடியாத சோகம்னு சொல்லுவாங்க. அவனால் சகிக்க முடியல, தேம்பி தேம்பி அழறான். அவன் சோகத்தை யாராலையும் நிறுத்த முடியல. யார் சமாதானப்படுத்தினாலும் சமாதானம் அடைய மாட்டேன்றான் அந்த சித்திரகேது. அப்போ தான் அந்த அங்கிரசும் நாரதருமே தோன்றினார்கள். அங்கிரச நாரதரே தோன்றின பிறகு கூட இதே அங்கிரச நாரதர் மூலமாக தான் புத்திரபாக்கி கிடச்சிது சித்திரகேதுக்கு. இப்போ குழந்தை பார்த்தோன்னா ஒரு வருஷம் தான் இருக்கும். அதுக்குள்ளே நாரதர் அங்கிரசம் மறந்து போயிருக்கோம். அந்த நாரதர் அங்கிரசரை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்குறாராம். யார்? சித்திரகேது. அந்தளவுக்கு சோகத்தில் இருக்கார், அப்படியே பிரக்னியற்ற நிலையில் இருக்கார், புத்திரன் இழந்த துக்கத்தில். அப்போ கண்களில் கண்ணீர் வர மறைக்கிறது. அதனால் நாரதரையும் அங்கிரசையும் அடையாளம் காண முடியல. அப்போ தான் நாரதர் அங்கிரசர் சொல்கிறாங்க, அப்பா நான் தான்ப்பா உனக்கு புத்திரபாக்கியத்தை உண்டு பண்ணவன். புத்திரபாக்கிய வரத்தை அருளினவர்கள் நாங்கள் தான், அருள் செய்தவர்கள் நாங்கள் தான், அங்கிரசு நாரதர் அப்படின்னு 2 பேர் சொல்கிறாங்க. அப்புறமா தான், சுவாமி இது மாதிரி ஆயிடுச்சு சுவாமி, என் புத்திரன் இறந்துட்டானே, நான் என்ன பண்ணுறது சுவாமி, நான் என்ன பண்ணுறது, எனக்கு புத்திரன் மறுபடியும் வேணும் சுவாமி, புத்திரன் வேணுன்றார் மறுபடியும். கடவுளே, அந்த புத்திரனால் தானே புத்திரன் இருக்கும்போது புத்திரன் கிடைச்சா சந்தோஷப்படுறேன், அந்த புத்திரன் போயிட்டான்னா இப்படி அழற துக்கப்படுற, அந்த துக்கம் எப்படி மோசமாக இருக்கும்னு அவங்களுக்கு அறிவுறுத்துறதுக்காக தானே புத்திர பாக்கியத்தை கொடுத்து உனக்கு சுகமும் கொடுக்கும் இந்த புத்திரன், அதனால் துக்கமும் நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்கிறாரு. அதுமாதிரி துக்கத்தையும் அனுபவிக்கிறாரு. அப்படி துக்கத்தை அனுபவிச்சும் மறுபடியும் புத்திரன் வேணும் தான் கேட்குறாரு. அப்போது இந்த புத்திரர்கள் இல்லை பணமோ சொத்தோ சுகம் எல்லாத்தையும் நமக்கு பயத்தையும் சோகத்தையும் உண்டு பண்ணக்கூடியது அப்படின்னு புரிய வைக்கத்தானே பண்ணார். ஆனால் அவன் புரிஞ்சிக்கல. அதான் விபுலஸ்ட லோபகா, இன்னும் பேராசை அதிகமாகி புத்திரன் எப்படியா உயிர் பயிற்சி கொடுங்க அப்படின்னு சித்திரகேது புலம்புறான். நாரதர் அங்கிரசுகளை அப்போ பார்த்தார், இவன் இந்த மனோநிலையில் இருக்கும்போது இவனுக்கு ஆத்ம ஞான உபதேசம் பண்ணால் சரி வராது, அந்த புத்திரன் மூலமாகவே இவனுக்கு ஆத்ம ஞான உபதேசம் பண்ணுவோம் சொல்லி அந்த புத்திரன் அந்த குழந்தை மரித்து போன அந்த குழந்தையானது எழுப்பி உயிர் பழிக்க வைக்கிறார். அந்த குழந்தை எழுந்து பேசுது. அந்த குழந்தை உபதேசம் பண்ணுது பாருங்கள். ஜீவ உவாச்ச கஸ்மின் ஜென்மன் யமி மஹ்யம் பிதரோ மாதரோ அவவன்னு கர்மவில் பிராமியமானஸ்திய தேவதிர்யன்று யோனிஷு. இவர்கள் எந்த ஜென்மம் அப்பா அந்த ஜீவனை பார்த்து சொல்கிறார். யார்? நாரதர். அந்த குழந்தைய பார்த்து, அப்பா நீ ஏன் வேறு பிறவி எடுக்க போகிற, இந்த உடம்புலேயே இருந்துட்டு இந்த சித்திரகேது ராஜாவுக்கு புள்ளியாக இருந்துட்டு அவளுக்கு கிதத்துதி இவதான்ப்பா உங்கள் அம்மா, சித்திரகேது தான் உங்கள் அப்பா, இவர்களோடத்தில் ராஜ சௌக்கியத்தை அனுபவின சுகமாக அந்த உடம்புலேயே இருக்கலாமே அப்படின்னு அந்த ஜீவாத்மாவை பார்த்து கேட்குறாரு நாரதர். அந்த ஜீவன் குழந்தை ரூபத்தில் இருக்கிற அந்த ஜீவன் உயிர் பழிக்க வைக்கிறார் தன் சக்தினால். உயிர் பழித்த உடனே அந்த குழந்தை பேசுது. இவங்க எந்த ஜென்மத்தில் எனக்கு அப்பா அம்மா அப்படின்னு கேள்வியிலேயே பார்த்தா பரந்த ஞானம் இருக்குது. இந்த ஜென்மத்துக்கு தானே இவங்க அப்பா அம்மா. இந்த சித்திரகேது கிருதத்திதி, சித்திரகேதத்தின்னு எங்கள் அம்மா, சித்திரகேதன் என் அப்பா. அதான் சார் கஸ்மின் ஜென்மன் யமி மஹ்யம் பிதரோ மாதரோ அபவன்னு, எனக்கு அம்மா அப்பான்றது எந்த ஜென்மத்தில் இவங்க அப்படின்னு சொல்கிறார். கர்ம பிராமியமானசிய தேவதிர்யங்கு யோனிஷு. நான் கர்ம வினைப்படி இந்த வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கணும்னு பிறந்து கொஞ்ச நாள் இருக்கணும்னு என் தலையில் எழுதி இருந்தது. அதனால் நான் கொஞ்ச நாள் இருந்தேன். நான் இப்போ வேறு ஜென்மா எடுத்துன்னு போக போகிறேன். நான் அது தேவ ஜென்மாவோ அல்லது மிருக ஜென்மாவோ பக்ஷி ஜென்மாவோ அல்லது மரம் செடி கொடியாக பிறக்கணுமோ அது மாதிரி ஏதோ ஒரு பிறவி நான் அடுத்தடுத்து பிறவி எடுத்துன்னு போவேன். எல்லாம் கர்ம வினையின்படி தான் இந்த உலகத்தில் இந்த வீட்டில் இவ்வளோ நாள் இருக்கணும்னு ஒரு ஜீவன் இருக்குதே தவிர இந்த அப்பா அம்மா நிரந்தரம் கிடையாது. இந்த சித்திரகேதுவும் கிருதத்திதி இந்த அப்பா அம்மா நிரந்தரம் கிடையாது. எனக்கு எத்தனையோ அப்பா அம்மா போயிட்டாங்க, எத்தனையோ தம்பி தங்கச்சிங்க போயிட்டாங்க, எத்தனையோ எதிரிகள் போயிட்டாங்க, எத்தனையோ மத்தியஸ்தர்கள், எத்தனையோ உதாசீனர்கள், எத்தனையோ பல பேர் போயிட்டாங்க. பந்து ஞாதி ஹரி மத்தியா அஸ்தி மித்ரோ உதாசீன வித்விஷா. எனக்கு எத்தனையோ எதிரிகள் போயிட்டாங்க, எத்தனையோ நண்பர்கள் போயிட்டாங்க, எத்தனையோ உறவினர்கள் போயிட்டாங்க, பந்து எத்தனையோ ஞாதிகள் போயிட்டாங்க.
அதே இது மாதிரி மத்தியஸ்தர்கள் இது மாதிரி வந்து எனக்கு அப்பா அம்மா மாமன் மச்சான் சொத்து எல்லாமே அனித்தியமான தானே. சொத்து சுகம்லாம் வந்து இந்த ஜென்மத்தில் ஒரு சொத்து சுகம், அடுத்த ஜென்மத்தில் வேற ஒரு சொத்து சுகம், மாறி 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 இதெல்லாம் பண்டமாற்று மாதிரி. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, ஒருத்தர் கையில் நம்ம 10 ரூபா நோட்டு கொடுக்குறோம். அந்த 10 ரூபா நோட்டு வந்து எத்தனை கை மாறுது? அது கைக்கு கை மாறும் பணமே, அது கைப்பற்ற நினைக்குது மனமே அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாங்க இல்லையா. அது நிலையற்றது. எப்படி பண்டமாற்றானது கைக்கு மாறி பணமானது, ஒரு பொருள் வாங்கிறதுக்கு பணத்தை கொடுத்துட்றோம், அந்த பணம் உணர்த்தங்களை போகுது. ஒரு 100 ரூபா நோட்டு சொல்கிறேன், இது எத்தனை பேர் கை மாறி வந்திருக்கும்? 1000 பேர் கை மாறி வரும். அது மாதிரி தான் இந்த ஜீவாத்மாவானது பல பிறவிகள் எடுக்கிறது. இந்த வீட்டில் கொஞ்ச நாள், அந்த வீட்டில் கொஞ்ச நாள் பிறகுது. அது பிறகு அது கர்ம வினை முடிஞ்ச உடனே அது கிளம்பிடுது, வேறொரு வீட்டில் பிறகுது, வேறொரு உடல் எடுக்குது. அது தேவ திரியம் என்று யோனிஷம். அது தேவ பிறவியாக இருக்கலாம், மனுஷ பிறவியாக இருக்கலாம், செடி கொடியாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், பறவை பட்சிகளாக ஏதோ ஒரு பிறவி எடுத்துன்னு அப்படியே போயிட்டு இருக்குது. ஜீவாத்மா வந்து வேற ஒரு உடல் எடுத்துன்னு போயினே இருக்குது. அது பாட்டுக்கு அது வேலையை கரெக்டாக அந்த கால வேகத்தில் அந்த வேலை முடிஞ்சு தான் அந்த இடத்துல அவள் தான் முடிஞ்சு போச்சு. அப்போ உணரத்தில் போய் பிறக்கணும், இன்னொருத்தில் போய் பிறக்கணும். அந்த கர்ம வினையின்படி எத்தனை பிறவி எடுக்கணும்னு இருக்கோ அது தலையில் அதெல்லாம் அனுபவித்து தான் தீர்க்கணும். அந்த கர்ம வினையின்படி பாவ புண்ணியங்களை அனுபவிக்கிறதுக்கு அதுக்கு அந்தந்த பிறவி கடவுள் கொடுக்குறான். இதுதான் அந்த ஜீவாத்மா மூலமாக நாரதர் அறிவுறுத்துக்கிறார். யாருக்கு? சித்திரகேதுக்கு. அந்த ஜீவாத்மா சொல்லுது, எந்த ஜென்மத்தில் எனக்கு அப்பா அம்மா இவங்க, எனக்கு எத்தனையோ அப்பா அம்மா போயிட்டாங்க, எத்தனையோ அண்ணன் தம்பி போயிட்டாங்க, எத்தனையோ மத்தியஸ்தர்கள் உதாசீனமானவர்கள் எத்தனையோ எதிரிகளை நான் பார்த்தாச்சு, எத்தனையோ நண்பர்களை பார்த்தாச்சு, எத்தனையோ உறவினர்களை பார்த்தாச்சு, எத்தனையோ ஞாதிகளை பார்த்தாச்சு, எத்தனையோ பந்துக்களை பார்த்தாச்சு. என்ன அதனால் இவர்கள் எந்த ஜென்மத்தில் எனக்கு அப்பா அம்மா அப்படின்னு கேட்குதாள் ஜீவாத்மா. அது சொல்கிறார், நித்தியஸ்யார்த்தஸ்ய சம்பந்தோ ஹணித்யோ திருஷ்யதே என்று யாவத்தியஸ்ய ஹி சம்பந்தோ மமத்வம் தாவதேவஹி. எது வரைக்கும் இந்த மமகாரம் பாராட்டுது அப்படின்னா, இந்த உடலோடு தன் பந்துக்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். அப்புறம் ஒரு அப்பா இறந்துட்டார், அப்பா இறந்துட்டோடனே அப்பா இருக்கிற வரைக்கும் நீ உறவு கொண்டாடலாம், அப்பா போயிட்ட பிறகு எப்படி உறவு கொண்டாட முடியும்? அப்போது அது உயிரோடு இருக்கிற வரைக்கும், நம்ம கைக்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நீ உரிமை பாராட்ட முடியும். அது கைவிட்டு போயிட்ட பிறகு நீ உரிமை பாராட்ட முடியாது. அது இன்னொரு உடம்புல வந்து இன்னொரு குழந்தையாக போய் பிறந்த உடனே அவர்கள் உரிமை பாராட்டுவார்கள் அந்த குழந்தைய, இல்லையா? அதனால் நித்தியமாக இப்போ எப்படி பணமானது நம்ம கையில் நித்தியமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் செலவு செய்யும்போது அந்த பணம் கைவிட்டு போகுது இல்லையா? அப்புறம் வேற ஒருத்தர் கைக்கு வந்த உடனே அந்த வேற ஒருத்தர் கைக்கு போன அந்த பணமானது இது என்னுடைய பணம்னு சொல்கிறான். அந்த பணமானது இன்னொருத்தர் கைக்கு போனோடனே அந்த பணத்தை என்னுடைய பணம்னு சொல்கிறான், நான் கொடுக்க மாட்டேன் வேண்டாம். அந்த கைக்கு கை மாறும் பணம், அந்த பணம் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த ஜீவாத்மா ஒவ்வொரு உடல் எடுக்கும்போது அந்த உடலில் இருக்கிற உறவினர்கள்லாம், இவன் எங்கள் அப்பா, இது என் பிள்ளை, என் தம்பி, என் நண்பன் அப்படின்லாம் என்னுடைய உறவினர், என்னுடைய பந்துக்கள் அப்படின்னு உறவு பாராட்டின்னு இருக்குது. அந்த குடும்பத்தில் இருக்குது. அந்த குடும்பத்தில் இருக்க அங்க உறுப்பினர்கள் இப்படி தான் ஏமாந்து போகிறோமா. இது அந்த ஜீவாத்மா இவ்வளோ விஷயம் சொல்லுது. யாருக்கு? இந்த சித்திரகேது இந்த நாரதர்களை சொல்லும்போது நாரதர் கேட்ட கேள்விக்கு பதிலாக, அதனால் வந்து இது மாதிரி நம்ம பணத்தை சேர்த்து வைக்கிறோம், நித்தியமான நினைக்கிறோம், அது பிறகு வந்து யாருக்கோ போகுது அந்த பணம். உன் கையில் இருக்கிற வரைக்கும் தான் அது உன்னுடையது. உன் கையை விட்டு கை மாறிச்சுன்னா அது இன்னொருத்தருடையது. அந்த இன்னொருத்தருடையதும் நிரந்தரம் கிடையாது. அது இன்னொருத்தர் கை மாறிச்சுன்னா அது இன்னொருத்தர், அதுக்கு அப்புறமா இன்னொருத்தர் இருந்தது. இப்படி மாறிகிட்டே இருக்கும். அப்படின்னு உபதேசம் பண்ண உடனே அந்த அஜ்ஞானமானது தெளிஞ்சுதான். அந்த அழையை நிறுத்தினானா. புத்திரம் போயிட்டானேன்னு அழுது தேம்பி அழுதானே சித்திரகேது. அந்த அழையை நிறுத்திட்டு தெளிவு வந்துச்சு. ஏன்னா நாரதருக்கு அங்கிருசரே வந்துட்ட பிறகு அவள் சாநித்தியத்தினால அவனுக்கு ஞான தெளிவு வந்துச்சு. அவனுக்கு யார் சொன்னால் புரியும்னா, எந்த புத்திரன் மேலே பாசம் வச்சுருந்தானோ அந்த புத்திரன் மூலமே உபதேசம் பண்ணி அந்த புத்திரன் மூலமாகவே அவனுக்கு அறிவுறுத்தி நாரதர் அங்கிரசு அவனுக்கு புத்தி தெளிவு வச்சார். யார்? சித்திரகேதுவுக்கு எந்த புத்திரன் மேலே பாசம் வச்சாரோ, தன் புத்திரனாரோ அந்த புத்திரனே ஞான உபதேசம் பண்ணிட்டார்.
அது பிறகு ஜீவாத்மாவை அது கர்மவினையின்படி நீ எங்கே போனவோ போயிட்டு வான்னு சொல்லிட்டு நாரதர் அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் அந்த குழந்தை மறுபடியும் மறித்து விட்டது. அந்த குழந்தைக்கு தேவக சம்சாரம்லாம் பண்ண வேண்டியது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சித்திரகேது ராஜா சரி அந்த ராணிகளை தண்டிக்கிறேன் பார், விஷம் வச்சாங்க இல்லையா என் குழந்தைக்கு, அந்த சக்களத்திகள் என் மூத்த மனைவிக்கு பிறந்த குழந்தைக்கு விஷம் வச்சாங்க இல்லையா அந்த இளைய மனைவிகள்லாம், அவர்களை தண்டிக்கிறேன் பார் அப்படின்னு புறப்படலையா. ஏன்னா எல்லாமே பகவான் நமக்கு நன்மை தான் செய்திருக்கான். அப்படின்னும் போது நான் ஏன் அவங்களிடத்துல கோவப்பட போகிறேன். உடனே நாரதர் அங்கிரசத்து போய் நமஸ்காரம் பண்ணி எனக்கு ஆத்ம ஞான உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னு உபதேசம் பண்ணாராம். அப்போ நல்லா ஒரு 3 கால ஸ்நானம் பண்ணிவிட்டு காளிந்தியில் யமுனையில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அவள் தான் தலைவெறி கோலமாக இனிமேல் இந்த ராஜ்யம் வேண்டாம், இந்த மனைவிகள் வேண்டாம், எதுவும் வேண்டாம், எனக்கு ஆத்ம ஞான உபதேசம் பண்ணுங்கள் என்று நாரதர் அங்கிரசத்தில் போய் உபதேசம் கேட்குறாரு சித்திரகேது ராஜா. அந்த குழந்தைக்கு தேக சம்ஸ்காரம் பண்ண வேண்டியதான் பண்ணிச்சு. அந்த குழந்தையில உடம்புல உயிர் வர வச்சு அந்த குழந்தை மூலமாக பேசி உபதேசம் பண்ணார் இல்லையா நாரதர். அந்த குழந்தை உடனே மறித்து விட்டது. அந்த ஜீவாத்மா அதான் வேற ஒரு இடத்துல போயிடுச்சு, அனுப்பிச்சிட்டார் நாரதர். அது வேற ஒரு இடத்துல போயிடுச்சு அந்த ஜீவாத்மா, அந்த குழந்தைக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மா. அது அந்த குழந்தை மூலமாக அறிவுறுத்தணுன்றதுக்காக தானே உயிர் பழிக்க வச்சார். அந்த குழந்தை உயிரோடு எழுப்பினார். அந்த குழந்தை மறுபடியும் மறித்து விட்டது. அந்த குழந்தைக்கு தேவையான தேக சம்ஸ்காரம், அது மறித்து போன குழந்தைக்கு தேக சம்ஸ்காரம் பண்ண வேண்டியதான் பண்ணிவிட்டு அது பிறகு 3 வேளை ஸ்நானம் பண்ணி நாரதர்களை உபதேசம் பெற வந்த உடனே சித்திரகேதுக்கும் உபதேசம் பண்ணுறார் நாரதர் அங்கிரசு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, உடனே அந்த சக்களத்திகள்லாம் தண்டிக்கலை, இது பண்ணல, எல்லாமே பகவான் நன்மைக்காக தான் நடத்துகிறான்னு தெரிஞ்ச உடனே யார் மேலே கோவப்பட முடியும்? கோவப்பட விடாது. குருநாதர் வந்துட்டாருன்னா இனிமேல் கோபத்துக்கு இடமே கிடையாது. புத்திசாலியானவன் என்னன்னா எல்லாமே நல்லதுக்கு நடந்தது அப்படின்னு எடுத்துன்னு போவான். அதான் புத்திசாலித்தனம். அப்போ எல்லாம் குருநாதருடைய அனுகிரகத்தினால நம்மளை கை தூக்கி விடணும், நம்மளை கரையேற்றணும்னு ஒரு குருநாதர் நினச்சிட்டாருன்னா உனக்கு எப்படியாவது வைராக்கியத்தை உபதேசம் பண்ணி அவன் மூலமாக புரிஞ்சு வச்சுட்டு அவனை மோட்சத்துக்கு அழைச்சிப்பார். அப்படி தான் சித்திரகேதுக்கு உபதேசம் பண்ணி மோட்சத்துக்கு அழைச்சிப்பார். அப்போ அந்த சித்திரகேது எப்படி வெளிவந்தானா, இப்படியாப்பட்ட ஒரு துரோகிகளாகிய சக்களத்திகள் தன் இளைய மனைவிகள் இருந்துக்கிறாங்களே, இவர்களோடு நான் வாழ்ந்துட்டேனே தின்னாள். எப்படின்னா ஒரு புதகுழியில் மாட்டின ஒரு யானையானது எப்படி அவஸ்தைப்படுமோ, யானையே வெயிட்டு அது ஒரு புதகுழியில் போய் மாற்றிக்கிச்சுன்னா யாராவது காப்பாற்ற முடியுமா? அதால் நீச்சல் தான் அடிக்க முடியுமா? புதகுழின்னு சொல்லுவாங்க இல்லையா, சேராக இருக்குமே சேரு, அது புதகுழி. அந்த புதகுழிலேருந்து ஏந்து வரவே முடியாது. அவள் தான் அதிலேயே சாக வேண்டியது தான். அந்த புதகுழிலே விழுந்துட்டான்னா, இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க புதகுழின்னு. புதகுழின்னா அப்படியே சேராக இருக்கும், ரொம்ப ஆழமாக இருக்கும். அதில் விழுந்துட்டவன் தப்பிச்சவும் கிடையாது அந்த புதகுழியில். அப்போ அந்த சேத்து குழியில் விழுந்துட்டான்னா இவன் நீச்சல் அடிச்சு வெளியே வரணும் முடியாது. அப்போது யாராவது கரையிலிருந்து ஒரு கயிறை போட்டு அந்த புதகுழியிலேருந்து அவனை மீட்டெடுக்க நினச்சா மீட்டெடுக்க முடியும். அப்படி யாருன்னா வந்தால் காட்டில் ஒரு புதகுழி இருக்குது, ஒரு சேரு அந்த சகதியமாக இருக்குது, அந்த சேத்துல விழுந்துட்டா அது குழன்னு அந்த சேரு இருக்குது. அந்த சேத்துல விழுந்துட்டான்னா எப்படி எழுந்துக்க முடியும்? யாருன்னா காப்பாற்றினா தான். ஏன்னா ஆழமான சேரு அது மண்ணாகவும் இருக்காது, தண்ணியமாக இருக்காது, அப்படியே சேரு புதன்னு சேராக இருக்கும். அதான் புதகுழி. அந்த சேத்து கோயிலில் விழுந்துட்டால் எப்படி எழுந்து கஷ்டமோ, யாருன்னா கை தூக்கி விட்டால் தான் எழுத முடியுமோ, அதுபோல் அங்கிரசு நாரதர் என்ற குருமார்கள் தான் இந்த சித்திரகேதுன்ற இந்த யானை புதகுழியில் விழுந்துட்டான். இந்த சம்சாரம் என்ற புதகுழியில் விழுந்துட்ட இவனை கரையேற்றுகிறார்கள் ஞான உபதேசத்தின் மூலமாக. அப்போது ஒரு புதகுழியிலிருந்து மீண்டு வந்த மாதிரி வெளியே வந்தான் சித்திரகேது. நான் பாகவதம் சொல்லியிருக்கேன். சயித்தம் பிரதிபுத்தாத்மா சித்திரகேத துஜக்திபிஹி கிருஹாந்த கோபா நிஷ்கிராந்தா சரபங்காதிபத்திபா. எப்படியான ஒரு யானையானது புதகுழியில் வந்தால் கஷ்டப்படுமோ, எழுந்துக்க முடியாமல், அப்போது யாரோ 10 பேர் சேர்ந்து அந்த யானைக்கு கயிறை கட்டி கயிறை போட்டு இது பண்ணி எப்படி தூக்கி விட்டால் வெளியே இருந்தால் அந்த யானை எப்படி கரையேறுமோ, அது மாதிரி இந்த கிரகா அந்த கூபம், இது பாழுங்கிணறு போன்ற இந்த இல்லற சங்கிலிகளில் அறுத்தெறிந்து கொண்டு
இதுலேருந்து கரையேற்றப்பட்டானா. ஒரு பாழுங்கணத்தில் விழுந்தவன், பாழுங்கிணறுனா தெரியுமா, ஆழமாக இருக்கும் கிணறு, அதில் தண்ணியே இருக்காது. அதில் போனால் விஷ ஜந்துக்கள் இருக்கும், விஷ ஜந்துக்கள் பிடுங்கி எடுக்கும். தேள், பாம்பு, பூரான் போன்ற விஷ ஜந்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கும். அதில் பலவிதமான விஷப்பூச்சிகள்லாம், காட்டுப்பூச்சிகள்லாம் இருக்கும் இல்லையா, பயங்கரமாக பெரிய பெரிய பூச்சிகள், பெரிய பெரிய ஜந்துக்கள்லாம் இருக்குமே, அதெல்லாம் கடிச்சதுன்னா அவள் தான் மனுஷன் செத்துருவான். அப்படியாப்பட்ட விஷப்பூச்சிக்கெல்லாம் இந்த ஒரு பாடுங்கணத்தில் ஒருத்தன் விழுந்துட்டான்னா எப்படி கூப்பிட்டா கூட கரையாது. இப்போ ஆழ்கிணறு இருக்கு இல்லையா, அந்த கிணத்துல விழுந்து கூப்பிட்டா கூட காது கேட்காது யாருக்கும். அது மாதிரி இந்த இல்லறத்துலேருந்து நீ குத்துதே கொடைதேன்னா கூட உன்னை யாரும் திரும்பி பார்க்க மாட்டான். அது குடும்ப பிரச்சனை அப்படின்ட்டு போயின்னு இருப்பாங்க. இல்லறவாசி, ஆமாம், அவன் கத்துறான் புலம்புறான் இது பண்ணுறான்னா அது யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அது மாதிரி இந்த கிரகம் அந்த கோபமாக பாழுங்கிணறு போலாம் இந்த கிரகத்தில். இதில் விழுந்துட்டவன் எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு குருநாதர் வந்தாருன்னா அந்த பாழுங்கிணத்துலேருந்து யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா, யாரோ பாவம் கிணத்துல விழுந்து கதறான், யாரும் கேட்கலையே சொல்லிட்டு அந்த வழிப்போக்கம் ஒருத்தன் பார்த்துட்டாக்க என்ன பண்ணால் கயிறு விட்டு அவனை வெளியேற்றிடலாம் அந்த கிணத்துலேருந்து இல்லையா. அது மாதிரி இந்த இல்லற கிணறுல விழுந்திருக்கிற நமக்கெல்லாம் சாதுக்கள் மூலமாக பகவான் கரையேற்றுறானா. அதான் நாரதர் அங்கிரசர் அங்கே வந்திருந்தது. வந்து அவருக்கு சங்கர்ஷண மந்திரத்தை உபதேசம் பண்ணி, அதை நீ ஜெபிப்பா, பகவான் நோக்கி ஜெபி, உனக்கு நல்ல கதி கிடைக்கும் அப்படின்ட்டு அனுகிரகம் பண்ணிட்டு போனாங்க. அப்படி ஒரு சரித்திரம் இந்த 6வது ஸ்கந்தத்தில். அதுதஸ்மை பிரபன்னாய பக்தாய பிரேதாத்மனே பகவன் நாரத பிரீதோ வித்யாம் ஏதம் உவாச்ச ஓம் நமஸ்துப்தியம் பகவதே வாசுதேவாய தீமஹி பிரத்யும்னாய அனிருத்தாய நம சங்கர்ஷனாயச்ச. இந்த சதுர்வியூகம் சொல்லக்கூடிய வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன், இந்த சதுர்வியூகமாக இருக்கக்கூடிய பகவானுடைய மந்திரத்தை சொல்லி அப்புறமா இன்னும் சில ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லி, இதை நீ சொல்லி இது ஜெபிச்சேன்னா பகவான் அனுகிரகம் பண்ணுவார். சொன்ன உடனே நாரதர்கள் வந்து உபதேசம் பெற்றுக்கொண்டு சித்திரகேது இந்த மந்திரத்தை உபதேசம் பெற்றுக்கொண்டு இந்த மந்திரத்தை ஜெபிக்க அதுபோல் சங்கர்ஷண பிரத்யட்சமாகி அவருக்கு வித்யாதர பதவி கொடுக்குறாரு. யார்? சித்திரகேதுக்கு. அதுக்கு மேலே அப்புறமா பார்வதி சாபத்தினால் விருத்தராசுரனை பிறக்கிறது, இந்திரனால் அடிபட்டு அப்புறமா மோட்சம் அடைகிறது இருந்தால் அப்புறமா பிற்பட்டு வரக்கூடிய கதை. அதெல்லாம் எதுக்கு இந்த கதை சொல்ல வந்தேன்னா, அப்போ அந்த மனுஷ உடல் நிரந்தரமற்றது. குழந்தை பிறந்து உடனே செத்து போச்சு பாருங்கள், அது விஷத்தினால் பாதிக்கப்பட்டு. இதுதான் நிரந்தரமில்லாத இந்த தேகங்கள், இந்த உறவுகளை நம்பக்கூடாது. என்றைக்கு நம்மளை விட்டு போயிடலாம். ஏன்னா அவன் கர்ம வினையின்படி தான் பிறக்கிறான், கர்ம வினையின்படி தான் வாழறான், கர்ம வினையின்படி தான் மறிக்கிறான். அது என்ன பண்ண முடியும்? இப்போ வயசு சாகிற வயசில் 53, 54 வயசு ஒருத்தர் இறந்துட்டார். அப்போது ஒரு குழந்தை, சித்திரகேதுக்கு பார்த்தா ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தை வந்து பார்த்தா பிறந்த 1 வருஷத்துக்குள்ளே மடியுது அப்படின்னு சொன்னால் அது சாகிற வேண்டிய வயசா? அப்போ அந்த வயசுலேயும் மரணம் வரும் இல்லையா? குழந்தையே இருக்கும்போது சித்திரகேது வாழ்க்கையில் பார்க்குறோமே. அப்படின்னும் போது இளம் வயசுலேயே 23 வயசுலேயும் சாகுறான், 39 வயசுலேயும் சாகுறான், 53 வயசு சாகுறான், 60 வயசு சாகுறான். அதனால் எப்போ மரணம் வரும்னு சொல்லவே முடியாது. ஆனால் கர்மவினை கழிஞ்சிச்சுன்னா அது இன்னொரு பிறகு எடுத்துன்னு போயினே இருக்கும். அவ்வளோதான். யாருக்கு எந்த பிராப்தம் எழுதி வச்சிருக்கு தலையிலன்னு சொல்ல முடியாது. இந்த வைராக்கியெல்லாம் பாகவத்தில் நல்லா பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம இப்போது குழந்தை மறித்து அழுது கொண்டிருக்கிற சித்திரகேது இடத்துல போய் அவனை உபதேசம் பண்ணால் எடுத்துக்க மாட்டான். அந்த குழந்தையே எழுந்து வந்து சொன்னான், அப்போ எடுத்துக்கிட்டான் பாரு இந்த சித்திரகேது. அப்படி தான் நாரதரே, அங்கிரசரே, மகாத்மாக்களே போய் சொன்னால் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ யாருன்னா ஒருத்தர் இறந்துட்டு இருக்காங்க ஒரு வீட்டில், அந்த இறந்த வீட்டில் போய் நம்ம போய் நான் தத்துவ உபதேசம் பண்ணுறேன், உன்னை நீ புரிஞ்சிக்கோ, நீ தேவையில்லாத அழாத அப்படின்னு உபதேசம் பண்ணால் அவங்க செம கோவம் வருமா வராது அவங்க மேலே? நானே வந்து என் உறவினர் இறந்துட்டாங்க, நான் கஷ்டப்பட்டுருக்கேன், இந்த சமயத்தில் போய் ஞானோபதேசம் பண்ண ஒன்று கேட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருமா வராதா? அப்படின்னா சித்திரகேது காலத்துலேயே அந்த சித்திரகேதுக்கு உபதேசம் பண்ண போனால், ஆனால் அவன் யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டான். புத்திர பாக்கியத்தை கொடுத்தவனே, புத்திர பாக்கியத்தை வரமாக கொடுத்தவங்களே இவங்க தான் நாரதரங்கிருச்சு, அவர்களே தெரிலன்றான். ஏன்னா புத்திர பாசம் கண்ணை மறைக்குது.
அதுதான் சொல்கிறது. அதனால் எங்கே எதை உபதேசம் பண்ணணுமோ அங்கே அதுதான் உபதேசம் பண்ண முடியும். இங்கே போய் இறந்த வீட்டில் போய் ஆத்ம ஞான உபதேசம் பண்ணுறேன் நீங்கள் கேளுங்க அப்படின்னா இந்த காலத்தில் கேட்க மாட்டாங்க, அந்த காலத்தில் கேட்பாங்க. அப்போ அந்த குழந்தையின் மூலமாக, அந்த செத்து போன குழந்தையின் மூலமாக உயிர் பழிக்க வச்சு அதன் மூலமாக உபதேசம் பண்ண உடனே அவன் புத்தி திருந்தி ஒரு புதகுழியில் சேத்துலேருந்து மீண்ட ஒரு யானை போல் வெளியே வந்தானான். வெளியே வந்து பரிசுத்தமடைந்தானான். மனசுலேயும் பரிசுத்தமடைந்தான், உடலாலையும் காளிந்தி நதியில் 3 வேளை ஸ்நானம் பண்ணிட்டு நாரதர்களை அங்கரசுகளை உபதேசம் பெற்றுக்கொண்டு பகவானை அடைந்தார் அப்படின்னு கதையை பார்க்குறோம். அதனால் பாகவதத்தில் உள்ள ஒவ்வொரு சரித்திரமும் நமக்கு நன்மைகளையே சொல்லக்கூடியது. நம்ம எதை நீ மரணத்தை நம்மளால் தவிர்த்திட முடியுமா? எவ்வளோ பணம், லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணாலும் இன்றைக்கின்னு போனோம் அப்படின்ட்டு தலையில் எழுதி வச்சுருந்தா அதை விதியை மாற்ற யாராலையும் முடியாது. அது 10 லட்சம் செலவு பண்ணலாம், எத்தனை லட்சம் வேணாலும் டாக்டர் செலவு பண்ணால் டாக்டரும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆமாம், அவன் கடமையை அவன் செய்தான். அந்த டாக்டரு அவன் என்ன பண்ணுவான்? அவன் பணத்தை பிடிக்கிட்டானே, 10 லட்சம் பிடிக்கிட்டானே, என்ன பண்ண முடியும்? 10 லட்சம். ஆமாம், அவன் அது தொழில், இவ்வளோ லட்சம் ஆகணும். எல்லோருக்கும் உங்கள் மட்டுமா வாங்குகிறான், எல்லாருக்களையும் வாங்குகிறான். நாங்கள் அது ஒன்று உயிர் பழிக்குது, ஒன்று உயிர் பழிக்கலை, செத்து போகுது. என்ன பண்ண முடியும்? அதனால் இப்போ அது எப்படியானாலும் சரி, அது விதி முடிஞ்சிடுச்சு. அந்த ஜீவனுக்கு அது போய் தான் தீர வேண்டும். ஆனால் நமக்கு எந்த சூழ்நிலையை கொடுத்தானோ பகவான், அந்த சூழ்நிலையை நாம் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறதோ நெகட்டிவாக எடுத்துக்கிறதோ நம்ம கையில் தான் இருக்குது. நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம், பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, நாரதர் என்ன பண்ணார்? இப்போ புத்திர பாக்கியம் இல்லைன்னே சித்திரகேது ஒரு நெகட்டிவாக எடுத்திருந்தாலும் நாரதர் அங்கே சொல்ல புத்திர பாக்கியம் தான் வேணும்னு கேட்குறான். மோட்ச மார்க்கத்தை நாட்டில் ஆத்மதேவரும் அப்படி தான் புத்திர பாக்கியம் தான் வேணும்னு கேட்குறாரு. மோட்ச மார்க்கத்தை கேட்ட காட்டினா கூட வேணான்றார் ஆத்மதேவர். சன்னியாசிகளை பார்த்தோம். ஆனால் இதே நாரதர் ஒரு சத்சங்கத்தினால் புத்தி பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு நாரதர் தன்னுடைய தாய் இறந்துட்டா. தாய் இறந்துட்டோடனே ஐயோ நான் தாய் போயிட்டாலே எனக்கு ஒரே ஒரு பந்தம் எனக்கு தூணாக இருந்த அப்படியேப்பட்ட எனக்கு ஆதாரமாக இருந்த அந்த தாயம் போயிட்டாலே நான் எப்படி ஜீவிக்க போகிறேன் அப்படின்னு நாரதர் புலம்புனாரா? இல்லை, சத்சங்கத்தினால் பக்குவம் அடைஞ்சு பகவானை நோக்கி போயிட்டார். ததகம் ஈசஸ்ய பக்தானாம் சம் அபிப்சத அனுக்கிரகம் மன்யமான பிராதிஷ்டம் திசமுத்தராம். நல்லதையே செய்கின்ற பகவான், ஒரே ஒரு பந்தம் இருந்தது, அதுவும் நீங்கி போச்சு. இப்போ சுதந்திரமாக பக்தி பண்ணலாம் அப்படின்ட்டு நாரதர் கிளம்புனாராம். 5 வயசு பையனாக இருக்கும்போதே இவ்வளோ புத்திசாலித்தனம். அப்போது இது உபதேசம் இன்னொரு இடத்துல வருது. சுயக்ஞன்னு ஒரு ராஜா. அந்த ராஜா அந்த சுயக்ஞன்ற ராஜா எதிராளி இடத்துல போய் சண்டை போட்டான். அந்த சுயக்ஞ ராஜா அப்போ எதிராளிகளால் கொல்லப்பட்டு அந்த சுயக்ஞன்ற ராஜா விழுந்து கிடக்கிறான். அந்த சுயக்ஞன்ற ராஜாவுடைய மனைவிகள் இந்த பிணத்தை எரிக்க விட மாட்டேன்றாங்க. அந்த சுயக்ஞ ராஜாவுடைய உடம்பை எடுக்கவே விட மாட்டாங்க அவருடைய மனைவிகள். அப்போ தான் யம தர்மராஜாவே ஒரு 10 வயசு பையன் ரூபத்தில் உபதேசம் பண்ணுறார். என்ன சொல்கிறாரு? பதிச்சுதம் திஷ்டதி துஷ்டரக்ஷிதம் கிரகே ஸ்திதம் தத் விகதம் வினஷ்யதி ஜீவத்யநாதோ அபி ததீக்ஷதோ வனே கிரகே அபிகுப்தோ அஸ்ய ஹதோ ந ஜீவதி. அப்படி சொல்கிறாரு. ஒரு காட்டுவாசி பையன் மாதிரி வராரு ரூபத்தில். யம தர்மராஜாவே வரார். காட்டுவாசி பையன் மாதிரி ரூபத்தில் நான் அப்பா அம்மா இல்லை, எனக்கு நான் காட்டில் திரியிறேன். ஆனால் புலி சிங்கம் செந்நாய்களால் நான் அடித்து கொல்லப்படாமல் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆனால் சதுரங்க சைன்யங்களோடு யானைப்படை, குதிரைப்படை, காலாற்படை, ரதப்படை எல்லாம் இருந்தும் இந்த சுயக்ஞன் செத்து கிடக்குறான் இந்த ராஜா. அப்போது வீட்டில் கிடக்கக்கூடிய பொருள் இருந்தாலும் அப்பா அம்மாவால் ரட்சிக்கப்படுற குழந்தை கூட
எல்லா உறவினரும் ரட்சிக்கப்படுற குழந்தையும் மரித்து போய் விடுகிறது. ஆனால் வழியில் கிடக்கிற பொருள் எனக்கு வந்து என்னென்னா, ஒரு சமயத்தில்